ஆமாவ. நீ இப்படி பண்றீங்களே ரோஸ். சும்மா விளையாட்டுக்கு. இல்ல உண்மையிலேயே பாடுற மூடு இல்ல. ஓகேவா? என்னாச்சு இருமிட்டே கிடக்கீங்க? இல்ல இங்க உடம்பு பூரா தண்ணி சரியில்லையா? தெரியல. கிளைமேட் சேஞ்சா? கிளைமேட் விளையாட்டு எல்லாம் தான். சரியில்ல. சும்மா விளையாட்டுக்கு இங்க சொல்றாங்க வந்து ரோஸ். தெரியும் தெரியும். ரோஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. கோல்டு சுஜாதா! எவ்வளவு பெரிய சிங்கர். ம். நான் பாடுறதே விட்டுட்டு சொல்லிட்டேன் அன்னைக்கே. ம். மை காட். சுஜாமா கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னோனே இல்ல இல்ல. சுஜாமாக்கு எவ்வளவு கோவம் வந்துருச்சு கோல்டு பாருங்க. எவ்வளவு பெரிய இல்லையே நான் நீங்களா இருக்க பாட 2 நீங்களா 2 பேரும் இல்லைன்னா கூட பாடுவேன். உங்க 2 பேர் தான் பாட்டு பாடினா கலாய்க்கிறதே இல்ல. மத்த யாரு பாட்டு பாடினாலும் சரி. ரோஸ்மா அப்படி சொல்ல ரோஸ்மா மாட்டாங்க. ஆனா நான் கண்டிப்பா சொல்லுவேன். தயவு செய்து பாடிடாதீங்க. அப்படியா அப்படின்னு கண்டிப்பா பாட்டு உண்டு இன்னைக்கு. ஓகேவா? நீங்க பாடுங்க கோல்டு. தேங்க்யூ ஜமா. பாத்தியா? ஒரு பாடகியே எனக்கு ரசிகர் ஆகிருக்காங்க. உங்க ஃபேன்ஸ் ஆல் ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சரி இந்த இடத்த அந்த இடத்த காட்டுங்க. எது? நீங்க உட்கார்ந்துக்க இடத்தான் காட்ட சொல்றாங்க. அப்படியா இருங்க இருங்க உள்ள போறேன். நல்லா நான் சும்மா சுத்தி அப்படியே ஜஸ்ட் காட்டுவீங்களா? ஜஸ்ட் வெளியே வந்தேன். இருட்டாயிடுச்சுல்ல. அதனால ஒன்றும் தெரியாது. ஓகேவா? ம். கோயம்புத்தூர் பாப்பா குளிக்கிறீங்கன்னா இங்க வந்து குளிச்சுட்டு போங்க. சுஜாமா! இதாம்மா நான் உட்கார்ந்து இருக்க இடத்த சுத்தி இடத்த காட்ட சொன்னாங்க. ஏய் முட்டைக்கண்ணி, என்ன தலையில துணி சுத்திட்டு எட்டி பாக்குறீங்க? எப்படி காலையில? தலையில சுஜாமா ரோஸ் ஒரு மாதிரியா இருக்கே. என்னது ஒரு மாதிரியா இருக்கு? ரோஸ் மீனா சிஸ்டர் என்னால வர முடியல. ஆமா மேல கோல்டு இருக்காரு, எப்படி வர முடியும்? மேல நான் இருக்கேன். யார் மேல வர்றது? நீங்க எங்க மேல வர்ற போயிட்டீங்க? மண்டையில போட்டுன்னா சரி. அட கண்மணி இந்த நான் எங்க வாய் போனாலும் மட்டும் இருங்க. ஒரு கமெண்ட் ஹைட்ல இருக்கிறத படிச்சுக்கிறேன். இந்த வாய் வாழ்க்கையில மட்டும் மேல வர்றத இல்லைன்னா பார்க்காத. இந்த புத்தகங்கள் மேல வர்றதே பாரு. ஒன் என்ன? செகண்ட் கோல்டு. இந்த அச்சோ வாய் மட்டும் இங்கேயும் இல்லைன்னா சொல்லிட்டேன். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. வாய் கம்யூனிஸ்ட். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா வச்சுக்கோ, திருப்பூர் அவ்வளவுதான். வந்தேன்னா மண்டைய பொளந்துருவேன் அப்படின்னு சொல்றாங்க ரிகு. அச்சச்சோ, இங்கேயும் அந்த கோல்டான்னு சொல்லி கண்மணி கேக்குறாங்க. ஹாய் கண்மணி சிஸ்டர் சொல்லி ஹார்ட் கொடுத்துறாங்க சுத்தமா. வயசான காலத்துல ரொம்ப நேரம் நைட்டு வெளியில சுத்தாதீங்க, திருப்பூர் பேசாம ஒழுங்கா போய் ரூம்ல படுத்து தூக்குங்க சொல்றாங்க ரிகு. எப்ப திரும்ப வீட்டில் சொல்றாங்க ரோஸ். அன்பு பூனைக்குட்டி மாதிரி எட்டி பாக்குறாரு. அட கோல்டு, நான் இங்கதான் இருந்தேன், நீங்க தான் இப்போ வந்தீங்க சொல்றாங்க கண்மணி. ஆமா, நானும் ரோஸ கூப்பிட்டுட்டு இருந்தோம். நீங்க சொல்லாம கொள்ளாம அப்படி மேல வந்துருக்கீங்க, அதனால எங்களுக்கு தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல இங்கதான் தனியா இருக்க முடியுது. அங்க பூரா எல்லாம் லேடிஸ் உட்காந்துருக்காங்க. ஓகே. அட கோல்டு நான் இங்க தான் இருந்தேன். நீங்க தான் இப்ப வந்தீங்க. அப்படியா? எனக்கு தெரியலையே. அன்பு ஏன் சைலண்ட்ல பெட்டிக்குள்ளே பாக்குற? அந்த அக்காவை பாத்துட்டியா? செல்ஃப் போன அக்காவை. எப்ப திரும்ப வீட்டுக்கு சாரி வீட்டுக்கு வர்றத பத்தி ஐடியா இல்லை. இங்கேயே செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டேன். புரியுதா? இங்க நல்லா இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்கு. வசதியானவர் புரிய எங்க வேணா இருக்கலாம். எந்த விதமான தொந்தரவும் இல்ல. எங்க எங்க இருந்தாலும் இருந்தாலும் பொண்ணு. பொண்ணுங்கப்பா. ஐயோ ரோஸ் அவங்க எல்லாம் இதுல வர நான் இந்த பக்கம் திருப்புல ஒரு 20 பொண்ணு உட்காந்து மொத்தமா சாக்கடிச்சிட்டு இருக்காங்க. புரியுதா? இந்த கொடுமையெல்லாம் பாக்குறத எனக்கு ஆண்டவன் கணிச்சானு தெரியல. நான் அடிக்கும் போதெல்லாம் சகடிக்கும் போதெல்லாம் ஒருத்தரும் வந்து அடிக்கல. அதை விட்டுட்டு எப்ப திருந்தி இருக்கிறோமோ. ம். சரி நீங்க அங்க இருங்க, பிகரை காட்டுங்க. அப்படியா? நான் பிகரை காட்டக்கூடாது இந்த ஏரியா பக்கம் வந்துட்டேன். இந்த இங்க ஒரு பொண்ணு சாக்கடிச்சிருக்கா தனியா போகுது. ம்.